Hello to all students, welcome to our channel. So 12th chemistry second midterm exam la compulsory question உங்களுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு பயமா இருக்கா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்கப்பா. ஸோ நீங்க கவனமா கவனிங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தந்துடுறேன். பட் இந்த வீடியோ என்னெல்லாம் கேட்கறாங்க கம்பல்சரி கொஸ்டின்ல, ஸோ என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்கறதுக்கு, ஸோ இப்படியுமே கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்றது தான் எனக்கே ஷாக் ஆச்சு. அதனால நீங்களும் மறக்காம பாருங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பல்சரி கொஸ்டின்ல சாப்டர் 5 தான் ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கான ஒரு தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வெறும் பார்த்தீங்கன்னா 17 minutes 58 seconds தான். ஸோ மறக்காம இந்த ஒரு வீடியோவை பார்த்துருங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட பின் பண்ணி வைக்கிறேன் பிடிஎஃப் வீடியோவை, ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்றது நீங்க தான். ஸோ சாப்டர் 5க்கு நம்ம இது பண்ணிட்டு ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் இதர் உங்களுக்கு சாப்டர் 9ல இருக்கிற ப்ராப்ளம் வேணுமா, அதனால சாப்டர் 13ல இருக்கிற ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன் வேணும். ஃபார்முலா ஷீட்ஸ் நேமிங் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட் மினிட் டாப் 15 இம்பார்ட்டன்ட் 2-3 மார்க்கான வீடியோவும் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் டாப் 10 நேமிங் ரியாக்ஷனுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவும் இப்போ இருக்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நேற்று போட்ட டாப் 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்கான வீடியோவும் கீழே கொடுத்துருக்கேன், ஓகேவாப்பா? ஸோ ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாமா என்னெல்லாம் கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகுது அண்ட் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றதான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்டர் 9ல இருக்கிற ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் electrolyzed for 20 minutes with a current of 2 ampere. Calculate the mass of silver decomposed at the cathode. So chapter 9ல இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். அகைன் சாப்டர் 9ல இருந்து தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது நமக்கு புக் பேக்ல இருக்கா? இல்லவே இல்லை, ரைட்? அபவுட் லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க கேட்பாங்கன்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்லை. ஸோ அப்போ லித்தியம் அயன் பேட்டரி, ஸோ இந்த பேட்டரிஸ் எல்லாமே நிறைய இருக்கு, லெக்ரான்ஜ் பேட்டரி, இந்த மாதிரி நிறைய பேட்டரிஸ்க்கு அதோடைய டெஃபினிஷன்ஸ், அது என்னெல்லாம் யூஸ் ஆகுது அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மூணுமே பார்த்துக்கலாம். வித் சேஃப் சைடுக்கு இந்த மூணுமே பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்களேன், இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூட்ரோஃபைன் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ப்ரிப்பரேஷன் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்க கேட்பாங்க எதிர்பார்த்துருப்பீங்களா? கிடையவே கிடையாது. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம், எல்லா ப்ரிப்பரேஷனுமே அதுக்கான டெஃபினேஷன்ஸ் பார்க்க போறோம், ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க அண்ட் அதோடைய யூசஸ் கூட நீங்க பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து வந்து பாருங்களேன், சாப்டர் 9ல இருக்கிற இஎம்எஃப் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பாருங்களேன், சாப்டர் 10ல இருக்கிற ஒரு தியரி கொஸ்டின் புக் பேக் தான். அண்ட் இது பாருங்களேன், ஸோ ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுல ஏபிசி இந்த 3 கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இதுவுமே நீங்க கேட்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஃபார் தி COF6 ion the mean pairing energy is found to be the 21,000 centimeter square. The magnitude of del E is 13,000 centimeter inverse. Calculate the crystal field stabilizing energy for this complex ion corresponding to the low spin to high spin. So low spin and high spin la crystal field stabilizing energy யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு தான் நம்மளுடைய ஃபார்முலா ஷீட்ஸ் தேவை, ஓகேவா? அதனால சாப்டர் 9ல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபார்முலா ஷீட்ல கொடுத்துருக்கோம். மறக்காம அந்த ஃபார்முலா ஷீட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே பிடிஎஃப் இருக்கும் அதுக்கான வீடியோல. ஸோ மறக்காம அது ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு, ஓகேவா? நம்ம டெய்லியுமே ஒரு ஃபார்முலாஸ் படிச்சாலே நேரத்துக்கு நம்ம ஃபார்முலாவே முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அகைன் இஎம்எஃப் சம்மந்தப்பட்ட ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். அடுத்து பாருங்க, ரைட் எனி டூ எலக்ட்ரோஃபில் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சீன். ஸோ இந்த மாதிரி கூட ஒரு நேமிங் ரியாக்ஷனை தெரியாம கேட்கலாம். ஸோ அது நேமிங் ரியாக்ஷன் தான் தெரியும். நைட்ரோபென்சீன்ல யூஸ் பண்ற நேமிங் ரியாக்ஷன் ஏதாவது ஒரு 2 நேமிங் ரியாக்ஷன் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அகைன் சென்டர் மெட்டல் ஆட்டம், இந்த ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்ஸ். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பாருங்களேன், நமக்கு 2 times ரிப்பீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவும் இதைத்தான் பார்த்தோம், இப்போவும் இதைத்தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. அகெயின் ஃப்ளோரோஃபின் அண்ட் இட்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரிப்பரேஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா ப்ரிப்பரேஷனும் பார்த்துக்கோங்க அண்ட் அதுக்கான டெஃபினேஷன், யூசர், ஸ்ட்ரக்சர், ஸோ இந்த 4மே பார்த்துக்கிறது சேஃப் சைடு. அடுத்து பாருங்க, நைட்ரோபென்சீன்
does not undergo the Friedel-Crafts reaction, give reason. So இதெல்லாமே புக் பேக்ல இல்ல இந்த ஒரு கொஸ்டின். ஸோ ஆனாலும் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். அகெயின் இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோன்ட் எவர் மிஸ் தீஸ் கொஸ்டின். ஓகே, ஏன்னா இந்த கொஸ்டின் 3வது வாட்டி ரிப்பீட் ஆகுது இந்த கொஸ்டின் பேப்பர்லயே. ஓகேவா, அதிகபட்சமா ரிப்பீட் ஆன ஒரே கொஸ்டின் தான் இதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, கண்டக்டிவிட்டி. அகெயின் சாப்டர் 9ல இருக்கிற ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ். ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர்ஸ், அகெயின் நேமிங் ரியாக்ஷன், கன்வர்ஷன்ஸ் ஒன்று, கார்ப் எலமெண்ட் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன், ஒரு நேமிங் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து சாப்டர் 14ல இருக்கிற ஸ்பிளிட் டயக்ராம் 14ல இருந்து கூட கேட்டிருக்காங்க. அண்ட் இஎம்எஃப் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம், நேமிங் கன்வர்ஷன்ஸ் டைப் 1, இஎம்எஃப் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம், ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன், ஐயூபிஎஸ்சி ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன். அண்ட் இதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, அகைன் ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன்ல ஒரு ப்ராப்ளம். ஸோ கன்வர்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க சாப்டர் 13ல இருந்து. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஸோ சாப்டர் 5ல இருந்து ப்ராப்ளம் எல்லாம் இந்த மாதிரி மேக்னெட்டிக் மூமெண்ட், கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேட்கறாங்க. இல்ல ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர் கேட்கறாங்க. சாப்டர் 9ல இருந்து ப்ராப்ளம் கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில தியரி புக்கிங் சைட்ல இந்த பேட்டரி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சாப்டர் 13ல பொறுத்தளவுக்கு நேமிங் ரியாக்ஷன் கேட்கறாங்க, கன்வர்ஷன் கேட்கறாங்க, அண்ட் அந்த டிஸ்கிரைப் தி ஃபாலோவிங் that aniline does not undergo Friedel-Crafts reaction. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரிப்பரேஷன், யூசஸ், ஸ்ட்ரக்சர், இந்த 3 சம்பந்தப்பட்டதான் சாப்டர் 13ல கேட்கறாங்க. ஸோ அதனால நீங்க கம்பல்சரி கொஸ்டின் காண்டி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாப்டர் 5ல ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர், இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் EB தியரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் EB தியரியில தான் இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே வருது. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாமே அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் EB தியரியில தான் வருது. ஸோ ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர், இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் EB தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி. ஸோ இதெல்லாமே நீங்க சாப்டர் 5ல கம்பல்சரி கொஸ்டின் காண்டி பார்க்க வேண்டியது. சாப்டர் 9 பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் புக்கிங் சைடு ஒரு வாட்டி கரைச்சி குடிச்சுக்கோங்க. ஸோ அதான் சாப்டர் 9க்கு. சாப்டர் 13 பொறுத்தளவுக்கு ஏபிசிடி டைப் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் நேமிங் ரியாக்ஷன் பார்க்கணும். ஸோ இதெல்லாமே தான் கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ பப்ளிக்ல இது வரைக்கும் கேட்ட சாப்டர் 5, 9, 13ல கேட்ட கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷனா கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த இதெல்லாமே நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அதுல யூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இந்த 3 ஃபைன் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயே அகைன் ஒரு நேமிங் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன் டைப்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அதே லிகான், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அப்புறம் ஐயூபிஎஸ்சி நேம் கேட்கறாங்க. ஸோ இதெல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும், கரெக்டா? இப்போ இந்த ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கூட எல்லாரும் ஈஸியா படிச்சிருவீங்க. இந்த ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன் இருக்கா, ஸோ இது எப்படி படிக்கிறது? நீங்க நேமிங் ரியாக்ஷன்ல ரியாக்ஷன், ரியாக்டன்ட், ப்ராடக்ட். ஸோ இந்த 3மே படிக்கிறீங்களா? ரியாக்ஷன், ரியாக்டன்ட், ப்ராடக்ட், ரியேஜென்ட், ரியாக்டன்ட், ப்ராடக்ட். ஸோ இந்த 3மே பக்காவா மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. ஏன்னா இந்த 3 இருந்துதான் ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷனே கேட்பாங்க. ஸோ ரியேஜென்ட் கொடுத்துருவாங்க, ரியாக்டன்ட் கொடுத்துருவாங்க, ப்ராடக்ட் நீங்க ஃபைன் பண்ண போறீங்க. ஸோ நம்மளுடைய நேமிங் ரியாக்ஷன் 3 மார்க்கோ 2 மார்க்கோ கம்பல்சரியில நேமிங் ரியாக்ஷன் சம்மந்தப்பட்டதுதான் வரப்போகுது. ஸோ அதனால நான் கொடுத்திருந்த டாப் 10 நேமிங் ரியாக்ஷனும் புக் பேக்ல இருக்கிற எல்லா நேமிங் ரியாக்ஷனு, ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன் புக் பேக்ல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் மிட்டம்க்கு நான் சொல்றேன். ஸோ நேமிங் ரியாக்ஷனை நான் கொடுத்திருந்த டாப் 10 புக் பேக்ல என்னென்ன நேமிங் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் புக் பேக்ல கொடுத்திருந்த ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷனை தயவு செய்து பார்த்துருங்க. ஸோ இந்த 3 தான் கேட்க போறாங்க. ஸோ நேமிங் ரியாக்ஷனை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு படிங்க. ஓகேவா, அதுல இருக்கிறது தான் கேட்க போறாங்க, ரியேஜென்ட், ரியாக்டன்ட், ப்ராடக்ட். சரியா? ஸோ அதான் ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷனுக்கு ஒரு பயங்கரமான வழி. இதை தவிர்த்து புக்கிங் சைட்ல எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னா, ஒரு ப்ரிப்பரேஷன், நம்ம ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தலாம். அந்த ப்ரிப்பரேஷனோட யூசஸ் கொடுத்து இதோட காம்பவுண்ட் ஃபைன் பண்ணுங்க, அதான் காம்பவுண்ட் ஏ. ஸோ அந்த மாதிரி கூட கேட்கலாம். பட் அது 5 மார்க்ல தான் கேட்க சான்சஸ் இருக்கு. 2-3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு கம்மி தான். சரியாப்பா?
ஸோ அதனால இதுல நம்ம கொடுத்துருக்க இதை வேணா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வேணா கொடுக்குறேன். ஸோ மறக்காம நீங்க இது எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா கூட நான் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கம்பல்சரி கொஸ்டினுக்கு டிஸ்கிரிப்ஷன் அது பிடிஎஃப் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ போடுவேன்ப்பா. ஸோ இதுல இப்படி இருக்கா அண்ட் கொஸ்டின் வித் ஆன்சரா அகைன் ஒரு வீடியோ ஃபார் கம்பல்சரி கொஸ்டினுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கம்பல்சரி கொஸ்டினுக்கான ஒரு இது மாதிரி பார்த்துடலாம். வித் ஆன்சரோட நான் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் தவிர்த்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேட்கலாம் அது எல்லாத்துக்குமான வீடியோஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துடுறேன். அண்ட் இந்த வீடியோல சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுது நம்புறேன். ஸோ எத்தனை பேருக்கெல்லாம் ப்ராப்ளம் சொல்லி தரவா இல்லை ஏபிசிடி டைப் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லி தரவான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.